நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழிற்சது கொண்டு இருக்க முடிய போட்டுகள் கடலுக்கு போனது போய் இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 102 மக்களுடன் கரையொதுங்கிய மியான்மர் நாட்டு படகு. இதில் 35 சிறுவர்கள் உள்ளடங்கியுள்ளனர். குறித்த கப்பலில் இருப்பவர்களுக்கு உணவுகள், உளவுகளை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கியிருக்கிறார்கள். அதில் சிலர் மயக்க நிலையிலும் சுகவீனமுற்று இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களை நேரில் சென்று முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட கடற்தொழில் நீரியவள திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கடற்படையினர் பார்வையிட்டு நிலைமைகள் தொடர்பில் அறிய தந்துள்ளனர். இவர்களை திருகோணமலையில் இருந்து கடற்படை படகு ஒன்று வருகை தந்து அங்கு மீட்டுச் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நான் முள்ளிவாய்க்கால் மேற்கு வளமாதி கடற்கரை கூட்டுறவு சங்கத்தின் தலைவர் அவனாச்சி விளையாடுகிறேன். நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழிற்சது கொண்டு இருக்க முடிய போட்டுகள் கடலுக்கு போனது போய் இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நிறைய எங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கோம். ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது நிலையாக்குறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த போட்காரர் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளை அறிவிச்சினாங்க. மீன்பிடி திணைக்களம், போலீஸு, கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் ஏலக்கூடிய அறிவிச்சினாங்க. அறிவிச்ச இதில் இப்போ எல்லாரும் கூடிய வந்து கண்டிப்பாக வந்து சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். 103 பேர் இருக்காங்க. மியான்மர் ரோஹினியா நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்துனாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது. ஆனால் அவங்கள கீழே கரை இறக்குறதுக்கு அவங்க கேட்டு கொண்டுருக்கிறாங்க. கவர்மெண்ட் அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அவங்களோட அனுமதி கிடைச்சுன்னா நாங்கள் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குடிக்கல சின்ன பிள்ளை எல்லாம் குடிச்சு சாப்பிடு, பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். அவங்க மொழி 10 பேர் மாதிரி நேய் வந்து ஆகி வந்த மொழி தெரியா யாரும் தெரியும், எங்களுக்கு தெரியும். அவங்க வந்தாலும் ஒரு மொழி தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும். ஆனா 3 பேர் சொன்னேன், 4 பேர் வருது. கேட்கிறோம்